ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு ஸ்வீட் தோசை தாங்க. ஸோ இந்த மரவள்ளிக்கிழங்குனாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்து. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஸ்வீட் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க அது கிழங்குன்னு தெரியாது. சில குழந்தைங்க கிழங்குனாலே அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. அதுவும் நம்ம சொல்லவா வேணும். ஸோ அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுக்கலாம் வாங்க. நான் இந்த மரவள்ளிக்கிழங்கை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா சீவி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை தோல் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க. சீவினதை நான் இந்த மிக்ஸி பவுலில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேஸ்ட்டு வச்சு தான் நம்ம எப்படி தோசை செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுக்கு தேவையான பொருள் வந்து கோதுமை மாவு. நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச அந்த மரவள்ளிக்கிழங்கு பேஸ்ட்டோட 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் ரவை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் ஸ்வீட்டுக்காக நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுவும் குழந்தைங்களுக்கு ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை, பனக்கற்கண்டு இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள். எவ்வளோ கலர் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள், ப்ரௌனிஷாக. ஸோ இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தோசை சுட்டு தரும்போது அது வந்து ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ நாட்டு சர்க்கரை சேர்த்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது போல் இது நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்ணி பதத்தில் இருந்தால் தான் தோசை நல்லா வரும். நமக்கு ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, தோசைக்கு தண்ணியாக இருக்கணும். ஸோ இப்போ பேன் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ தவாவில் இப்போ நம்ம நல்லா 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு அது மேலே நம்ம தோசை ஊற்றிடுறோம். தோசை ஊற்றினதுக்கப்புறம் லைட்டாக ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடுறோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். டபுள் சைடு நம்மளுக்கு வெந்தால் தான் தோசை சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இது சாப்பிட்றப்பவே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதுனால தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்க ஸ்நாக்ஸுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஹெல்த்தியாக நமக்கு ஹெல்த்தி ஃபுட்டாக நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவ்வளோ பிடிக்கும். பாருங்கள், இந்த தோசையை நான் வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அதுபோல் இந்த தோசையும் சாஃப்டாக இருக்கும் பார்க்க. அதுவும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தோசையை. பாருங்கள், புட்டு சாப்பிடவே அவ்வளோ சாஃப்டாக ஓடி வரும் இந்த தோசை. இந்த மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் தோசை அந்த மாதிரி நம்ம நெய் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா இன்னும் டேஸ்ட்டும் சரி மனமும் சரி அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லி ஹெல்த்தி டிப்ஸாக ஹெல்த்தி ஃபுட்ஸ் கொடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு.